Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அண்மை செய்தியாக பார்த்துள்ளோம். காஞ்சிபுரம் திருக்காளிமேட்டில் ரவுடி வசூல் ராஜா என்பவர் வெடிகுண்டு வீசி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான பரபரப்பு சிசிடிவி காட்சியானது வெளியாக இருக்கிறது. அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் துரை வெங்கடேஷ். வணக்கம். மேலும் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். இந்த காஞ்சிபுரம் மாநகரை அடுத்திருக்கக்கூடிய மாமல்லர் நகர் பகுதியை சேர்ந்தவர் ராஜா என்கின்ற வசூல் ராஜா. இவர் மீது 4 கொலை உள்பட 28 வழக்குகள் நிலுவையிலே இருந்து வருகிறது. இந்த நிலையிலே கடந்த ஆண்டு ஒரு வழக்கிலே வசூல் ராஜா கைது செய்யப்பட்டு அதனைத் தொடர்ந்து எந்த குற்றச்சம்பவங்களும் ஈடுபட மாட்டேன் கையெழுத்தும் விட்டிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து எவ்வித தற்போது 1 வருட காலமாக வெளியிருந்து வருகிறார். இந்த நிலையிலே இவர் காஞ்சிபுரம் அடுத்திருக்கக்கூடிய காஞ்சிபுரம் மாநகருக்கு உட்பட்ட திருக்காளிமேடு பகுதியிலே அந்த ரேஷன் கடை முன்பாக அவர் எப்போதுமே நின்று கொண்டிருப்பது வழக்கமாக கொண்டிருந்திருக்கிறார். இதிலே இந்த பகுதியானது காஞ்சிபுரம் தாலுகா காவல் நிலையம் செல்லக்கூடிய பகுதி. இந்த பகுதியிலே சற்று முன்பாக இந்த ரவுடி வசூல் ராஜா அந்த வெடிகுண்டு வீசியும் அதே போன்று வெட்டி படுகொலை செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. எனவே அந்த பகுதியிலே ஒரு பரபரப்பான ஒரு சூழல் நிலை வரக்கூடிய அந்த சம்பவத்திலே யார் ஈடுபட்டார்கள் என்பது குறித்து தொடர்ந்து போலீசார் ஒருபுறம் விசாரணையானது மேற்கொண்டு வர தற்போது ஒரு சிசிடிவி காட்சிகளானது இருசக்கர வாகனத்தில் ஒருவரும் அதே போன்று ஒருவர் கையில் கத்தியோடு அந்த ஓடி செல்லக்கூடிய அந்த குற்றவாளிகள் இருவரும் அந்த செல்லக்கூடிய அந்த பரபரப்பு ஊட்டக்கூடிய வகையிலே அந்த சிசிடிவி காட்சிகளானது தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்போது நாம் பார்த்து கொண்டிருப்பது ரவுடி வசூல் ராஜாவை வெட்டிவிட்டு அந்த இடத்திலே நாட்டு வெடிகுண்டு வீசி வெட்டிவிட்டு தப்பு சென்றதாக கூறப்படக்கூடிய அந்த குற்றவாளிகள் ஒருவர் இருசக்கர வாகனத்திலும் மற்றொருவர் அந்த சாலையிலே அந்த ஓடக்கூடிய அந்த சிசிடிவி காட்சிகளானது தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து அந்த ரவுடியை வெட்டி பட்டப்பகுதியிலே காவல் நிலையம் அருகாமையிலே காவல் நிலையம் செல்லக்கூடிய வழியிலே அந்த வெட்டி படுகொலை செய்யப்பட்ட அந்த சம்பவத்தை தொடர்ந்து தற்போது சிசிடிவி காட்சிகளானது வெளியாகி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.